சினிமா பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும். அது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப மோசமாகவே இருக்குது அப்படின்னு பிரபலங்கள், நடிகர்கள், குணச்சித்திர நடிகைகள் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா நடிகைகளுமே இதை குற்றச்சாட்டாகவே முன் வச்சு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா பிரபல நடிகை ஜீவிதா அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி வந்துட்டுருக்கு. எல்லோருக்குமே கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நடித்தா 10K தான். ஆனால் மிகப்பெரிய லெவலில் அப்படி ஒரு மோசமான விஷயத்தை செய்யும்போது 40K அட்ஜஸ்ட் பண்ணணும், ரூமுக்கு அடிக்கடி போகணும். நடிகை ஜீவிதா பரபரப்பு தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவுடைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசக்கூடிய பிரபலங்களின் முக்கியமான பைல்வான் ரங்கநாதன் அடிக்கடி பார்த்தோம்னா நடிகர் நடிகைகளை பற்றி பேசி வருவார். இப்போ ஜீவிதா அவர்கள் இப்படி பேசியிருக்கிறது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது, ஒரு பிரபல நடிகை இப்படி பேசியிருக்காங்களே அப்படின்னு எல்லோருமே இதை ரொம்பவே ஆச்சரியத்தோடு பார்த்து வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் இந்த நிலைமை மாறுமோன்னு எல்லோரும் சொல்லியும் வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் ஒரே அறையில் பார்த்தோன்னா பல நடிகைகள் கூட உறவில் இருந்தாங்க அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி முக்கியமான சில விஷயங்களை இமாலயா கணக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. ஒரே அறையில் பல நடிகர்களுடன் இருக்காங்களா, அவங்க அப்படி இருந்தாங்களான்னு பலரும் பரபரப்பாக பேசி வராங்க. ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் பிரபல நடிகையாக மார்க்கெட்டின் உச்சத்தில் இருந்துட்டு பல வெற்றி திரைப்படங்களில் நடித்து மக்களுக்கு ரொம்பவே பிரபலமான நடிகையாக பார்க்கப்படுறாங்க. ஆனால் பின்னர் சில ஆண்டுகள் கழித்து அவங்க என்ன ஆனாங்க, எங்கே இருக்காங்க அப்படின்றதே தெரியாமல் போயிடும். எது மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதில் முன் நடிக்கிறாங்க. குறிப்பாக படுக்கையறை காட்சிகளில், முத்த காட்சிகள்னு எதை கொடுத்தாலும் நடிக்கிறாங்க. இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரியாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக நடிகைகள் இப்படி செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் பிரபலமான நடிகையாக வலம் வந்தவங்க தான் இந்த பட்டர் நடிகை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஓகோன்னு வாய்ப்புகள் குவிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. பின்னர் மெல்ல மெல்ல வாய்ப்புகள் குறைய தொடங்குச்சு. ரொம்பவே பிஸியான நடிகையாக இருந்தவங்க இப்போ எப்படி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க அப்படின்றது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.